participate. Okay. Okay. Can you try this acquaint? What do you mean by acquaint? I acquaint. Abstain Acquaint. dash Note பண்ணிக்கிங்க. abstain for Abstain voting. not participating. Acquaint means பழகுறது. 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 So அதுதான் வந்து மெயின் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லா வேர்டும் டஃபா இருக்கு, எல்லாமே ஈஸியான வேர்ட் தான் இருக்கும். பட் இதுதான் ஒரு அரௌண்ட் 100 இருக்கு. இந்த 100 எக்ஸ்பிரஷன்ஸும் பக்கவா தெரியணும். ஐ அப்டென்ஸ்ட நான் ஓட்டிங்ல இருந்து விலகுறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஓட்டு From voting. ஐயா அப்டென் ஃப்ரம் ஓட்டு போட போறது இல்ல, ஓட்டு போட போறது இல்ல. அப்டென் ரைட் இட் டவுன். அப்டென் ஃப்ரம். இந்த டிஃபெக்ட் எப்போ போகும்னா படிப்பு வழியா தான் போகும். when you do lot of reading, this automatically you will get the answer. இது ஷார்ட்கட்டே கிடையாது. இது உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணாலும் நிக்காது. நீங்க படிக்கிறப்பதான் அது மைண்ட்ல போய் உட்காரும். அக்வைண்ட், நான் அவனுடன் பழகுகிறேன். Acquaint to him. இல்ல, நான் அவனுடன் பழகுகிறேன். உடன், நான் அவனுடன் பழகுகிறேன். With him. with him. With him. Acquaint with him. With him. I acquaint with him. நான் அவனுடன் பழகுகிறேன். Adapt to அடாப்ட்னா என்னங்க? அடாப்ட்னா என்ன? சிச்சுவேஷன் Adaptனா ஒத்து போகிறது. ஒத்து போறது. I adapt to it. to it அவ்வளவுதான். வேற எதுவுமே வராது. I adapt to it. வேற எதுவுமே வராது. அழகா எழுதிக்கலாம் நீங்க. abstain from, acquaint with, adapt. ஒரு வாட்டி நீங்க எழுதுறப்ப மைண்ட்ல போய் உட்காராது. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் மூலமா தான் நீங்க அதை கொண்டே வர முடியும். நெக்ஸ்ட் ஒன். I add dash it. I add to it. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் அதுக்கு அதை சேர்த்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான். அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சூப்பர். I agree to you. I agree with you. Sorry. Yes sir. I agree with you. டூ எப்படி தெரியுங்களா? டூனா 100% அக்ரி பண்ணலன்னு அர்த்தம். Okay. இப்ப பாருங்க, இங்க ஒரு இது can we do this here? ஒரு பார்க்கிங் லாட் கொண்டு வரலாம். Let's do it here. My boss speaks to me. Yes sir. My boss speaks to me. My colleague speaks with me. என்ன வித்தியாசங்கள்? பாஸ் என்கிட்ட பேசுறதுக்கும் என்னோட கலீக் பேசுறதுக்கும், கலீக்னா புரியுதுல, என்னோட வேலை பாக்குறவர். என்னோட வேலை பாக்குற அவங்க கிட்ட பேசுனாங்க. இது வந்து ஒன் வே தான். அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன்னா நான் எடுத்துக்குவேன், அவர் ஆர்டர் சொன்னாலும் எடுத்துக்குவேன். கலீக் அப்படி இல்லை, டூ வே. வித்துன்னா அவர் பேசுவார், நான் பதில் சொல்லுவேன், அவர் கேள்வி கேட்பாரு. புரியுதுங்களா? டூ வே. நோட் பண்ணிக்க, இது முக்கியம். பெரிய எக்ஸாம்ஸ்ல வந்து ஸ்லிப் ஆயிடுவாங்க. இது புரியலன்னாக்கா ஸ்லிப் ஆயிடுவாங்க. எஸ் சார். ஸோ ஸ்பீக்ஸ் டூன்னு சில சமயம் போடுவீங்க, ஸ்பீக்ஸ் வித்னு போடுவீங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பெரிய பெரிய எக்ஸாம்ல பயங்கர க்ளோஸா இருக்கும் ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சாக்கா ஈஸியா இது பண்ணிடலாம். கான்செப்ட் புரியலன்னா எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தெரியும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். எஸ் ராமன், நம்பர் 6. Aim dash the target. Aim to the target. Aim with the target, sir. Not really. I aim for the target. Aim for the target. டார்கெட்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட். நான் அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணேன். Aim at the target, sir. At the target.
at the target. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, அது ஒரே சிங்கிள் பாயிண்ட் தான். அட்டுனா ஒரு சின்ன பாயிண்ட். சோ சின்ன பாயிண்ட் அட்டு தான். தான் ஓகே வரும். சார். அட் தான் வருங்க. அட்டு தான் பெஸ்ட். நீங்க பாக்கியெல்லாம் சொல்லலாம், பட் அட் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லணும்னா அட்டு தான். ஆல்ரைட், Okay. அட் தான். ரைட். ஓகே சார். Aim aim at at the the target. ஸோ இலக்கை இது பாருங்க, அந்த டார்கெட்டை நோக்கி, இலக்கை நோக்கி நான் முனைகிறேன். aim at the ரைட். yes sir. நீங்க இது என்னவா இருக்கும்? அப்பாலஜைஸ்னா என்ன மீனிங்? apologize னா மன்னிப்பு கேட்கறது. மன்னிக்கிறது. apologize to her. மன்னிக்கிறதுல மன்னிப்பு அவளுக்காக கேட்கிறது. மன்னிப்பு கேட்கறது. அவரு ராமன் சொன்னதுதான் கரெக்ட். மன்னிப்பு கேட்கறது. மன்னிக்கிறதுங்கிறது அப்படியே ஆப்போசிட். ஓ, ஸ்ரீ கணேஷ்கா மன்னிக்கிறதுன்னு சொன்னாப்ல, மன்னிக்கிறது இல்ல, மன்னிப்பு கேட்கறது. கேட்கறது. ஓகே. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். சோ ஓகே. I apologize to Yes. her. to her. வெரி குட், வெரி குட். அதே சமயத்துல அந்த மிஸ்டேக் சொன்னா எப்படி வருங்க? ஐ அப்பாலஜைஸ் டாஷ் த மிஸ்டேக். I For the apologize mistake sir. for the For the mistake. mistake. அதுதான் மாறும் உங்களுக்கு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க மாறும். சோ சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா பாருங்க, அரைவுல பாருங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறப்போகுது. 1 2 அப்படி இருக்கும். ஆனா அது அந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து பெரிய இடத்துல டெஸ்ட் பண்ணுவோம். நார்மலா Yes sir. இருக்கப்பட்ட பாருங்க. எஸ், ஸ்ரீ கணேஷ்கா நம்பர் 9. I apply for the job. யா, I apologize for the job. அப்ளை அப்ளை sir apply for the job. Apply for the job. எஸ். நம்பர் 10 ராமன். argue it. argue with it sir. நோ. argue I argue to it sir. நோ. நான் அதுக்காக ஆர்கியூ பண்றேன், நான் அதுக்காக வாதாடுறேன். So I argue for for it. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. for argue for it sir. with it. Sorry, Yeah, I argue with it. வித் ஆர்கியூ வித் வராது, ஆர்கியூ வித் வராது, ஃபார் வராது, ஆர்கியூ எகெயின்ஸ்ட் இட் வேணா வரலாம், ஃபார் வராது. I argue to it. about it sir. About about it. argue about it. அத பற்றி சோ அதுதான் வந்து அதுக்கு best. எதிராக argue about it. yes sir. about it. அது எழுதிக்கிங்க. ஆர்கியூ அபவுட்ல அந்த வார்த்தையும் எழுதிக்கணும், இந்த கனெக்டிங் ப்ரொபோசிஷனும் எழுதிக்கணும். அப்பதான் உங்க நோட்ஸ் ரொம்ப முக்கியம். yes sir. எஸ். ஸ்ரீ கனிஷ்கா 11. I arrived at the airport. I arrived to the airport. நோ. நான் ஏர்போர்ட்டுக்கு அரைவ் ஆயிட்டேன். arrive on the Arrive airport sir. On arrive at the airport. அரைவ் அட் தி ஏர்போர்ட், அது ஒரு at பாயிண்ட் the தான். airport. சிட்டில yes ஒரு sir. பாயிண்ட். arrive at the airport. இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு பாயிண்ட் தான். சிட்டியை கம்பேர் பண்றப்ப ஏர்போர்ட் ஒண்ணுமே இல்லை, சின்ன இடம் தான். சோ அந்த so arrive at the airport. அரைவ் அட் தி ஏர்போர்ட். அப்புறம் சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? in chennai. arrive in chennai. அவ்வளவுதான். இது எழுதிக்கிங்க, அரைவ் அட் தி ஏர்போர்ட். அட்டுங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் எப்பயுமே. அரைவ் இன் சென்னை. I ask dash help. I ask for help. ஐ ஆஸ்க் டேஷ் ஹிம். I ask I ask with him. for him. ஓ, I ask to I him ask sir. at him. Yeah, I ask at him. I know. அவன்கிட்ட கேக்குறேன். I ask to him sir. சொல்ல வராது. ஆஸ்க் எப்பயுமே ஆஸ்க் நம்ம இந்தியால ட்ரூ போட்டுக்கோ அப்பப்ப. ask about him sir. அவனை பத்தி கேக்குறேன். about him. ஐ ஆஸ்க் அபவுட் ஹிம். ask about him. ஆஸ்க் டு வராது. ஆஸ்கிங்மே அதுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆஸ்க் டு வராது. ஆஸ்க் ஃபார் okay okay sir. associated with him sir. அசோசியேட். associate ஆ. associate for him sir. No. I associate to him. இல்ல வித் தான் கரெக்ட். அசோசியேட்னு இதான் sir. அசோசியேட் வித். associate with him தான் correct. okay. இது பணியாற்றுகிறேன். associate with him. யா. இணை இயக்குனர்னு போடுவாங்க பாருங்க. அசோசியேட் இணை டைரக்டர். இயக்குனர். associate director. yes sir. I base dash it.
பேஸ்ட்னாலே இந்த வார்த்தை தான் வரும். on it. யா I based on it. அங்க வந்து பேஸ்ட்னு அட்ஜெக்டிவ் பார்த்தோம். இங்க வந்து Yes, sir. இப்படி அப்படியே எழுதிக்கிங்க. நம்பர் போட்டு எழுதிக்கிங்க. 16 போட்டு பேஸ் ஆன்னு எழுதிக்கிங்க. அப்ப நீங்க எக்ஸலோட ரெஃபர் பண்றப்பையும் ஈஸியா இருக்கும். I believe dash it. I believe about it. நோ பிலீவ் வந்தாலே இந்த வார்த்தை தான். I believe to it. நோ அங்க பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ல பிலீவ்டுன்னு போடுவீங்க. Mm. I பிலீவ்னாலே believe with it. நோ Mm. I believe on it. ஆன் வராது. அத பத்தி I believe about it, sir. நோ I believe in it. இன் இட் வெரி குட் வந்து In it. I believe in it. அந்த ரிதம் வரும். அந்த ரிதம் believe பிரேக் in it. ஆகும். நம்ம தப்பா ஒரு ஆன்சர் பண்ணோம்னா நமக்கே நெருடல் வரும். Sir, I believe in it. ஐ பிலீவ் இன் இட். எப்பயுமே ஐ பிலீவ் இன் இட் தான். I belong to it. பியூட்டிஃபுல். நம்ம அடிக்கடி Yeah, belong to it. டான்ஸ்னு கேட்போம். Yes, sir. Belong to it. Belong for him, sir. Sir, blame for him, sir. நோ Oh, I blame about him. நோ about him. நீங்க அது சொல்றப்பே தெரியுது பாருங்க. அது கரெக்டா இல்ல. Blame நான் உனக்கு தான் சொல்றேன். அவன் மேல நான் குத்தம். blame to him, sir. Blame to him. I blame with him. Mhm. அவன்கிட்ட குற்றம் இருக்கு. அவன் மேல குத்தம் Blame சொல்றான். at him, sir. Blame at him. I blame. நான் அவனை குறை சொல்றேன். இது அடிக்கடி வேர்ப்ல வரும். நீங்க இந்த வார்த்தை அட்ஜெக்டிவ்ல பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ப்ரொபோசிஷன் வேர்ப்ல பார்க்க போறீங்க. நிறைய பார்க்க போறீங்க. 2 letters. I blame at him. Blame on him. Blame on. Blame on him, sir. On him. Blame on him. Yeah, on. எப்பயுமே பிளேம்க்கு அப்புறம் இந்த ஆன் தான் வரும். On. Okay, sir. Blame on him. வார்த்தை வரும். யோசனையா இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. Blame on him. Yes. I boast dash him. Boastனா என்னது சார்? போஸ்ட்னா பெருமை பேசுறது. ஓ, பெருமை பேசுறது. பெருமை பேசுறது. எழுதிக்கணும். அதெல்லாம் தெரியலன்னா இதுங்க ப்ரௌடுங்கிற மாதிரி எழுதிக்கணும். நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் தமிழ் எதுல வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணாதான் மைண்ட்ல நிக்கிறது. Yes, sir. I boast on him. வராது. ஆன் வராது. Of him. To him, sir. No, to whomனு வராது. அந்த to word Boast for him. Of him. இல்ல. இன்னொரு லூஸ் வேர்ட் ஒண்ணு இருக்கு. மொத்தமே அந்த 9 ப்ரிபோசிஷன் தான் திருப்பி வரப்போகுது. Boast about him, sir. Yes, very good, very good, very good. அவனுக்கு அவன் ரொம்ப பெருமை பேசுவான். அவரை பத்தி பெருமையா பேசுவான் எப்பயுமே. Okay, sir. I borrow dash him. I borrow from him. அவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட். எங்க Borrow from him. பாரோ எங்க வந்தாலும் அது எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. Borrow from him. Borrow from him. I care dash him. I care about him. About him. இன்னொன்னு Care about I him. care for him. care for him. Care with him. Care for him. Oh, care about him. Care for him. Sir, care with him varada, sir. Maybe varuma, sir. No. Care Oh, for sorry, sir. Thank you, sir. Care about him. Care for him. Okay, sir.